ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 15 நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் 54. அக்னிஹி சூர்யோ திவா பிராக்ன சுக்லோ ராக உத்தரம் ஸ்வராட் விஸ்வோ அத தைஜசக பிராக்ஞஸ் துர்யாத்மா சமன்வயாத். ஒன் பை வேர்ட் மீனிங். அக்னி நெருப்பு, சூரியன், திவா பகல், பிராக்ன பகலின் முடிவு, சுக்ல வளர்பிறையின் 15 நாட்கள், ராக சுக்லபட்சத்தின் முடிவில் வரும் பௌர்ணமி, உத்தரம் சூரியன் வடக்கு நோக்கி செல்லும் காலம், ஸ்வராட் பரபிரம்மன் அல்லது பிரம்மதேவர், விஸ்வ பௌதீக கல்வி, அத பௌதீக சுகத்தின் உச்ச நிலையிலுள்ள பிரம்மலோகம், தைஜச சூட்சும பதவி, பிராக்ஞ காரண பதவியின் சாட்சியாகிறான், துர்ய உன்னதமான ஆத்மா சமன்வயாத் இயற்கையான ஒரு முடிவாக. டிரான்ஸ்லேஷன். முன்னேறி செல்லும் ஜீவராசி மேலே செல்லும் வழியில் நெருப்பு, சூரியன் பகலின் முடிவு, சுக்லபட்சம் பௌர்ணமி மற்றும் சூரியன் வடதிசையை கடத்தல், அவற்றின் அதிதேவதைகள் ஆகியவற்றில் புகுந்து செல்கிறான். அதன் பிறகு அவன் பிரம்மலோகத்தில் நுழைந்து பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு வாழ்வை அனுபவிக்கிறான். கடைசியாக அவனுடைய பௌதீக பதவி ஒரு முடிவுக்கு வருகிறது. அதன் பிறகு அவன் சூட்சும பதவிக்கு வருகிறான். அதிலிருந்து அவன் காரண பதவியை அடைந்து கடந்த நிலைகளுக்கெல்லாம் சாட்சியமாக விளங்குகிறான். இந்த காரண நிலை அழிந்ததும் அவன் தனது தூய நிலையை அடைகிறான். அந்த நிலையில் அவன் தன்னை பரமாத்மாவுடன் அடையாளப்படுத்திக் கொள்கிறான். இவ்விதமாக அந்த ஜீவராசி உன்னதமானவன் ஆகிறான். பதம் 55. தேவயானம் இதம் பிராஹோர் பூத்வானு பூர்வச்ச ஆத்மயாஜி உபசாந்தாத்மா ஹி ஆத்மஸ்தோ ந நிவர்த்ததே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தேவயானம் என்ற உயர்வடையும் முறை, இதில் இந்த வழியில், பிராகோ கூறப்படுகிறது. பூத்வா ஒன்றன் பின் ஒன்றாக வரும் பிறப்புடைய, அனுபூர்வச தொடர்ச்சியாக, ஆத்மயாஜி தன்னுணர்வில் ஆவல் கொண்டுள்ளவன், உபசாந்த ஆத்மா எல்லா பௌதீக ஆசைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்ட, ஹி உண்மையாக, ஆத்மஸ்த தன்னில் நிலை பெற்றுள்ள, ந இல்லை நிவர்த்ததே திரும்பி வருகிறான். டிரான்ஸ்லேஷன். தன்னுணர்வு பெறுவதற்கு படிப்படியாக உயரும் இந்த முறை பூரண உண்மையை உண்மையாக அறிந்தவர்களுக்குரிய முறையாகும். தேவயானம் எனப்படும் இந்த வழியில் தொடர்ந்து பிறவிகளை எடுத்த பின் ஒருவன் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த நிலைகளை அடைகிறான். எல்லா பௌதீக ஆசைகளிலிருந்தும் முற்றிலும் விடுபட்ட ஒருவன் ஆத்மாவில் தன்னில் நிலை பெற்றிருப்பதால் அவன் தொடர்ச்சியான பிறப்பையும் இறப்பையும் சந்திக்கும் இந்த வழியை கடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 15 நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் 54, 55 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.